நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காட்டுப்பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்த அந்த மகரிஷி அவர் தவத்தின் போதே கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவாராம். கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்ன ஏதுவென்று பார்க்காமல் அப்படியே விழுங்கி சாப்பிட்டு விடுவார். முனிவர் கையை நீட்டு நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள், அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள். இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேர் என்று அந்த கிராம மக்கள் கருதினார்கள். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் வேட்டைக்கு அந்த வழியாக வந்தான். அன்று பக்தர்கள் யாருமே வரவில்லை. அந்த நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார். மன்னன் மகரிஷியை சோதிப்பதற்காக தான் வந்த குதிரை போட்ட சாணத்தில் சிறிது எடுத்து மகரிஷின் கையில் வைத்தான் அந்த நாட்டு மன்னன். மகரிஷியும் அதை வாயில் போட்டு விட்டார். மன்னன் கலகலவென சிரித்தபடியே அங்கிருந்து போய்விட்டான் அந்த நாட்டு மன்னன். மறுநாள் மன்னன் நலவிரும்பியாக உள்ள வேறு ஒரு முனிவர் அரசுவிக்கு வந்தார். அந்த முனிவர் முக்காலமும் உணர்ந்தவர். அவர், மன்னா, நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரைச்சாணம் கொடுத்தாயல்லவா? அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ இறந்ததும் நீ நரகத்துக்கு வந்ததும் அதை உண்ண வைப்பார்கள் அங்கிருக்கும் மனிதர்கள். அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு அந்த முனிவரும் போய்விட்டார் அந்த அரண்மனை விட்டு. மன்னன் நடுங்கி போய்விட்டான். தான் விளையாட்டாக செய்த தவறை விபரீதமாக வந்துவிட்டதே என்று மன்னன் நடுங்கி போய் என்ன செய்வதென்று பித்து பிடித்தது போல் நின்று கொண்டிருந்தான். ஒரு முடிவுக்கு வந்தான் அந்நாட்டு மன்னன். நாம் தான தர்மம் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் நாட்டு மன்னன். அரண்மனையில் நந்தவனத்தில் உள்ள ஒரு குடிசை அமைச்சு அங்கேயே தங்கினான் அந்த நாட்டு மன்னன். அந்த நாட்டு மன்னன் ஆடம்பர சுகத்தை எல்லாம் மறந்து விட்டான். தன் நாட்டில் உள்ள இளம்பெண்களுக்கும் ஏழ்மை பெண்களுக்கும் அந்த குடிசைக்கு வரவழைச்சு அவர்களது திருமணத்திற்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதனை கெடுதலையும் பற்றி எடுத்து கூறி அனுப்பி வைத்தான் அந்த நாட்டு மன்னன். இது நாள்தோறும் நடைபெறும். இது ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அந்த மன்னனுக்கு. அரசனின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டி விட்டனர். மன்னன் இளம்பெண்களை வைத்து தவறான தொழில் செய்து வருகிறான் என்றும், தவறுக்கு பதிலாக கூலியாக பணம் நகை தருகிறான் என்றும் கதை திரித்து விட்டனர். இப்படியாக பல விமர்சனங்கள் வந்த வண்ணமாக இருந்தன அந்த நாட்டில். ஒரு நாள் கற்புக்கரசியான ஒரு பெண் பார்வையற்ற தன் கணவருடன் அரசனின் குடிசைக்கு முன்பாக நின்று கொண்டு யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த கணவனும், நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என்று அந்த பார்வையற்ற கணவன் கேட்டான். அந்த கற்புக்கரசியான பெண், அரசன் அமைத்திருக்கும் குடிசை முன்பு என்று பதிலளித்தாள் அந்த கற்புக்கரசியான பெண். அதற்கு அவளது கணவன், ஓ, தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களை கற்பை சூறையாடுகிறானே, அவன் வீட்டு முன்பா என்றான் அந்த பார்வையற்ற கணவன். அந்த கற்புக்கரசியான பெண் பதறிப்போய் உடனடியாக வாயை பொத்துங்கள், என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் என்று பதறிப்போய்விட்டாள் அந்த கற்புக்கரசியான பெண். பின் மெதுவாக தன் கணவனிடம் கூறத் தொடங்கினாள் அந்த கற்புக்கரசியான பெண். சுவாமி, என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்வேன் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டு மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரைச்சாணத்தை சாப்பிடுவதற்கு கொடுத்தான். அது நரகத்தில் மலையாக குவிந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மன்னன் இறந்ததும் உண்பதற்காக தயாராக இருக்கிறது. இந்த விஷயம் மன்னனுக்கு எப்படியும் தெரிய வரவே அந்த பாவம் மலையாக கரையட்டும் என்று கன்னிப்பெண்ணுக்கு தானம் தர்மம் செய்து நற்பதங்களை செய்து வருகிறான் இந்த நாட்டு மன்னன் என்று சொன்னார் அந்த கற்புக்கரசியான பெண். ஆனால் சிலர் மன்னன் பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு உருண்டையாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர். கடைசி கவலம் மட்டும் பாக்கியாக இருக்கும் பொழுது தற்போது மன்னனை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கடைசி உருண்டத்தை நீங்களே எடுத்துக்கொண்டீர்கள். மேலும் அடுத்த பிறவியிலும் கூட தாங்கள் பார்வையற்றாகவே பிறப்பீர்கள் என்று கூறினாள் அந்த கற்புக்கரசியான பெண் அந்த கணவனை பார்த்து. அந்த கணவன் அப்படியே உறைந்து போய் நின்றான். தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்கக்கூடாது. அவர்கள் தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களையும் பங்கு போட்டுக்கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும். உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கு வம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நாம் செய்யும் பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவி போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம்பேசி
அடுத்தவரின் பாவத்தை சேர்த்து சுமக்க வேண்டாம் என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.